விளக்கில் உள்ள கொண்டையில் பூ வைப்பது தான் சிறப்பு. ஆமா. மேல மேல அந்த அது தலையில தானே பூ வைக்கணும். ஆ. இடுப்புல யாராச்சும் பூ சுத்துவாங்களா? அது ஒரு பெண் வடிவம். அது தலையில தான் பூ வைக்கணும். கேட்டா வந்து தீபத்தினுடைய ஒளியில் அந்த பூ வந்து எரியுது அப்படிங்கிறாங்க. தீபம் வந்து விளக்கு தீபம் தான். அடுப்பு தீபம் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்க பானையில கூட பொங்க பானை கட்டிட்டு அதில பூ வைப்போம். அது தக தகன்னு எரியல அந்த பூவும் கருகும். ஹோமகுண்டத்திலும் பூ இருக்கும். அதுவும் கருகும். அந்த பூக்கள் வந்து விளக்கு பூஜைக்கு விளக்கில் உள்ள பூக்கள் கருகுவதனால் அபசகுனமோ, நெகட்டிவோ கிடையாது. அது வந்து இறைவனுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பூ அப்படிங்கிறது. அது அந்தந்த இடத்துல தான் நெத்தியில வைக்கணுமா பொட்டு நெத்தியில தான் வைக்கணும். இங்க நம்ம வந்து விளக்கு திரி வைக்கிற இடத்துல குங்கும மஞ்சள் வைப்போம். அதுலயும் குங்கும மஞ்சள் எரிய தான் செய்யும். உடனே விளக்கு பக்கத்துல குங்கும மஞ்சள் வைக்கக்கூடாதுலாம் வைக்காம இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த திரி வைக்கிற இடத்துல குங்கும மஞ்சள் வச்சு அதுக்கு பார்த்தா விளக்கு ஏத்துறதே உண்டு. அதனால் பூ வந்து அவள் நெற்றியில் வைக்கணும்னா, அவ தலையில வைக்கணும்னா தலையில தான் வைக்கணும். அத வந்து கொஞ்சம் வந்து எல்லாரும் ஐயோ! தலையில நெருப்பு படுது, கருகுது. கருகுது அப்படிங்கிற மாரி ஒரு இது எடுத்துட்டு வராங்க. அதே தான் குத்து விளக்கிலுமே அந்த தலையில தான் கொண்டையில தான் பூ வைக்கணும் ஒழிஞ்சு, இடுப்புல கட்டுறேன், பாதத்தில் போடும். பாதத்தில் உதிரி பூக்களாக அப்படி சமர்ப்பிப்போம். ஆனால் அவள் வைக்க வேண்டிய பூ தலையில் தான் வைக்கணும். அந்த பூவ தலையில தான் வைக்கணும். கோர்த்து தலையில் வைப்பதாக இருக்கணும். அப்படிங்கிறது முதல்ல அதில வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாரி என்னுடைய ஃபீல்.